இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 2021 காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, புதிய வரவாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய இந்த கட்சி இந்த ஓட்டு அடிப்படையில் தான் அவங்க 2021 நடைபெற்ற அந்த ஓட்டை தான் அவங்க பிரிக்க இருக்காங்க. 2026 இந்த ஓட்டில் தான் அவங்களுக்கும் ஓட்டு போக இருக்குது. அதனால் நம்ம தெளிவாக அந்த வீடியோவை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 1,02,712 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.77% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. 91,117 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.71% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல நம்ம பார்க்கணுன்னா நாம் தமிழர் கட்சி 13,946 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 6.8% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல மக்கள் நீதி மையம் 12,028 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.24% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். மூன்றாவது இடத்துல நம்ம பார்க்கணுன்னா நாம் தமிழர் கட்சி அவங்க தனிச்சின்னம் வாங்கிய ஓட்டு. மற்ற எல்லா 3 கட்சிகளுமே கூட்டணி மூலமாக வாங்கின ஓட்டு தான் இந்த மொத்த ஓட்டுகள். வெற்றி வாக்கு வேறுபாடு நம்ம பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவுக்குள்ள வெற்றி வாக்கு வேறுபாடுகள் நம்ம பார்க்கணுன்னா 11,595 ஓட்டு, 5.5% ஓட்டு பாமகவோட திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக பதிவான வாக்குகள் 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் 2,29,430 ஓட்டு பதிவாயிருக்கு. 74.22% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். ஓட்டு போட தகுதியானவங்க அந்த நேரத்தில் 3,09,117 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,29,430 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த தரவுகள் இந்த ஓட்டு அடிப்படையில் தான் யாருடைய கட்சி ஓட்டை அவங்க எடுக்க இருக்காங்க, பிரிக்க இருக்காங்க நம்ம பார்க்குறோம். 2 கோடி ஓட்டு எங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த சட்டமன்ற தொகுதியில் அவங்க யாருடைய ஓட்டை அதிகம் கைப்பற்றுவாங்கன்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.